வீரமுத்து கேக்குறாரு பேச்சுக்கிட்ட, பையன் டிஎன்ஏ டெஸ்ட் போறேன்னு சொன்ன உடனே என்ன பூஜை பலமா இருக்கு, நம்ம பையன் நம்ம தானேங்க வேண்டிக்கணும். என்னங்க ராசி பலன் பாக்குறீங்களா? உனக்கு அது வழக்கம், எனக்கு இது வழக்கம். பூமி ராசிக்கு வார பலன்ல என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? தேவையே இல்லைங்க, மனசுக்குள்ள படிச்சுக்கோங்க. நம்ம எண்ணம் தான் நம்ம வாழ்க்கை. எண்ணத்தை நேர்மறையா வச்சுக்கிட்டாலே போதும். அப்படியா பேச்சு? இப்பனா எண்ணம் ஜெயிக்குதா இல்ல ராசி நட்சத்திரம் எல்லாம் ஜெயிக்குதான்னு பாத்துறேன். தான் பேச்சு படிப்பேன், கேட்டுக்க. பூமி ராசிக்கு அன்பு கொண்ட உறவை பிரியும் வாரம் அப்படின்னு வருது. பூமியும் முத்தலகம் பிரிஞ்சிருவாங்கன்னு போட்டிருக்கு. பரவாயில்லைங்க, பூமியோட அன்பே முத்தலகுதான்னு உங்க மனசுக்கே தெரியுது. அதுலயே முத்தலகு ஜெயிச்சுட்டா. படிச்சது பூமியோட ராசி பலனா இருக்காது, அஞ்சலியோட ராசி பலனா இருக்கும். டிஎன்ஏ டெஸ்ட் முடியட்டும், அப்புறம் உங்களுக்கே புரியும். இன்னைக்கு உங்க ராசிக்கு என்ன வந்திருக்கு? பாக்குறேன். சந்திர அஷ்டமம் பேச்சுக்கு நான் பேசணும்னு நினைக்கிறேன், வாயவே திறக்க மாட்டேன். வா பூமி, கிளம்பிட்டியா? அம்மா நான் மாத்திரம் இல்ல, முத்தலகம் சரவணனும் வர்றாங்க. வேக்சினேஷன் போட சரவணனை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. பூமி, அதை இன்னொரு நாள் வச்சுக்க கூடாதா? டிஎன்ஏக்கு டைம் சரியா போயிடும், உனக்கு வேற ரத்தம் எடுக்கணும். டாக்டரே சொன்னாங்களா இல்லாட்டி உன்னை அஞ்சலியோட அனுப்ப விருப்பம் இல்லாம மேடம் சொன்னாங்களா? அப்படியே முத்தலகு நினைச்சு போனா என்ன, புருஷன் கூட இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. இந்த வாழ்க்கையில இன்னைக்கு முக்கியமான நாள், கூட இருக்கணும்னு தானே தோணும். இதரும் வாங்க, சாமியை வந்து வேண்டிக்கோங்க. வேண்டிக்கோங்க, நீங்க வேண்டது சாமிக்கு கேட்கணும், அப்பதான் ஊருக்கு நல்லது நடக்கும். நம்ம கோயில் திருவிழா வருது, நம்ம வீட்டு முறைக்கு திருவிழால கொடியேற்றம் பண்ணணும். இன்னைக்கு சாதகமா வர்ற தீர்ப்ப இந்த ஊரே கொண்டாடணும். கோர்ட்டு தீர்ப்பு வர்ற அன்னைக்கு இந்த திருவிழாவை வைக்க சொல்லியிருக்கேன். இப்போ வந்த உடனே கொடியேற்றி திருவிழாவை விமர்சனமா கொண்டாட போறோம். சரவணனோட திருவிழா. இப்ப ஏதாவது பேசுனீங்களா? என்னடா பூமி, உனக்கு மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேக்குதா? சீனா இருக்கேடா நீ. அவர் என்ன நினைப்பாருன்னு நமக்கு தெரியாதா? சாமி கும்பிட்ட உடனே பேச்சு பொட்டு வச்சு விடுறாங்க பூமிக்கு. வேண்டா உங்க அப்பனோட சந்தோஷம், நல்ல தீர்ப்பா வாங்கி கொடுறா சரவணா. பிரியாடா தங்கமே, அப்பாவோட சேர்ந்து நில்லுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா நீ. என் மனசுல என்ன இருந்தாலும் நீ நல்லா இருக்கணுங்கிற ஆசைதான் எனக்கு இருக்கு. சந்தோஷத்துக்கும் தகுதிக்கும் எது கிடைக்குதோ அதே நல்லா இருக்கும் உனக்கு. வர்றோம் மாமா. பிரியா டாக்டர், நாங்க டிஎன்ஏ டெஸ்டுக்கு வந்திருக்கோம். உங்களை வெத்தலை பாக்க வச்சு இன்வைட் பண்ணுமா? டாக்டர், இன்வைட் பண்ண வேணாம், அக்னாலஜ்மெண்ட் பண்ணலாம்ல. தெரியாத மாதிரி அப்படியே போறீங்க. சந்தோஷம்னு நீங்க சொல்ல வேணாம். சின்ன ஸ்மைல்ல உங்களுக்கு என்ன ஆயிர போகுது? முத்தலகு, வாங்க பூமி. டாக்டர், விருந்தாளி மாதிரி சொல்றீங்க, ஆஸ்பத்திரிக்கு தானே வந்திருக்கோம். டாக்டர்ஸுக்கு ஆஸ்பத்திரி தான் உலகமே. கரெக்டா டாக்டர்? ஒரு ஆல்வேஸ் கரெக்ட் பூமி. சார், இன்னைக்கே சரவணனுக்கு தடுப்பூசி போட்டுருவாங்களா? நீங்க சொன்னீங்கன்னு தான் அவனையும் கூட்டிட்டு வந்தேன். பூமி, இன்னைக்கே வேக்சினேஷன் போட்டுடலாம். ஃபீவர் மாத்திரம் வரும், மருந்து கொடுத்தா சரியாயிரும். எதுக்கு டாக்டர் சரவணன் இங்க தானே இருக்கு? அஞ்சலி பேசுனது உனக்கு கேட்கல? கேட்க வேணாம், கொஸ்டின் பண்றா. ஆச்சுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும். எதுக்கு போட்டியா சரவணன்? எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, தடுப்பூசி போடணும்னு வர சொன்னாங்க. உங்க வேலையை பாருங்க, நான் தான் சரவணனை பாத்துக்க போறேன்ல. சொல்றாங்க எங்களுக்கு டெஸ்ட் ஒழுங்கா நடக்கணும். டாக்டர் கேக்குதா? அஞ்சலி, நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நர்ஸ் மீனாட்சியை வாங்குங்க, பிளட் டெஸ்டுக்கு போகணும். சொல்றாங்க நான் கொடுக்க மாட்டேன், இந்த என்கிட்டதான் இருக்கணும். இது எங்க ஆஸ்பத்திரி ரூல்ஸ். குழந்தைங்க வார்டுல யாரையும் அலோவ் பண்றதில்ல. கிட்ட கொடுங்க, பிளட் எடுத்துட்டு தந்துருவாங்க. இல்ல டாக்டர், நாங்க கூட இருக்கணும் சொல்றாங்க. டாக்டர்னு தெரியாதவங்களா? கொடுங்க. அத சொல்ல நீங்க யாருன்னு அஞ்சலி கேக்குறாங்க. இல்ல உங்க குழந்தையா? என் குழந்தை, நான் தான் டிசைட் பண்ணுவேன். குழந்தைய உங்ககிட்ட கொடுக்க முடியாது டாக்டர். கொடுக்க மாட்டேன் அஞ்சலி, எனக்கு இந்த டாக்டர் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. டாக்டர் நம்ப வேணாம், என் பேரு சீதாராமன், ஜட்ஜு அப்பாயின்மெண்ட் பண்ண பர்சனே நான் தான். அஞ்சலி, நீங்க நம்பலாம். என் நேர்மையை பத்தி உங்க அம்மா கிட்டே கேளுங்க. ஷீனோ சுமிநாதன், நீங்களும் என்ன நம்பலாம். இங்க பேச்சியம்மா பையன் தானே. உங்களை மாதிரி நானும் ஒரு சொல் ஒரு செயல் தான். ஜட்ஜு அதனாலதான் என்ன நியமிச்சிருக்காரு. நீங்க தானே மீனாட்சி. டெஸ்டுக்கு போலாமா? நர்ஸ், குழந்தைய வாங்கிக்கோங்க. போலாமா? இருங்க முத்தலகு, டெஸ்ட் முடிச்சுட்டு வந்துடுறேன். இது பச்சை குழந்தைக்கான வார்டு. நீங்க பூமிநாதனுக்கு டெஸ்ட் முடிச்சுட்டு வாங்க. நான் சொல்லும் போது நீங்க வந்தா போதும். ஓகே டாக்டர், நான் வந்ததுக்கு அப்புறம் எடுங்க. சார், பூமிநாதன் சாம்பிளை நான் கலெக்ட் பண்ண பிறகு ஏன் முன்னாடியே இந்த குழந்தையோட டெஸ்ட் எடுங்க. நர்ஸ் போய் முத்தலகையும் சரவணனையும் வர சொல்லுங்க. டாக்டர், வேக்சினேஷன் கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு, அங்க வேணா போ சொல்லவா?
நான் சொன்னதை செய்யுமா, போய் வர சொல்லு. கிட்ட டாக்டர் சொல்றாங்க, சீதாராமன் கூட இருந்தே பார்க்கணும்னு சொல்றாரு பிளட் சாம்பிள. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாவது பூமி முத்தலகுக்கு உதவி செய்யணும்னு நான் நினைச்சா கூட அது நடக்குமான்னு தெரியலையே தனம். அவரை மீறி டெஸ்ட் எடுத்தா அஞ்சலி சொல்ற மாதிரி அவருக்கே டவுட் வந்துடும். இது ரொம்ப ரிஸ்க் தனம். வர சொன்னீங்களா டாக்டர்? சரவணனை நர்ஸு கிட்ட கொடுங்க. ஏன் டாக்டர்? அவன் ஊசி போடுறப்ப அழுவான். உங்க பாசம் புரியுது. இப்ப சரவணனுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கல, பூமிக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. நீங்க அங்க போனீங்கன்னா சப்போர்ட்டிவா இருக்கும் பூமிக்கு. சார் இந்தாங்க சரவணனை பிடிங்க. டாக்டர் நான் வந்துடுறேன். நர்ஸ் கொஞ்சம் வெளியே இருங்க. இதனால எனக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது. பூமி முத்தலகு கிட்ட இருந்து மீனாட்சியை பிரிச்சதே தப்பு. பூமியும் முத்தலகையும் நான் பிரிக்க செய்யக்கூடாது. குடும்பம் என் கண்ணு முன்னாடியே சிதையக்கூடாது. நான் எப்படியாவது சீதாராமனை சமாளிச்சுக்கிறேன். எனக்கு டவுட்டாவே இருக்குமா. அப்பையில இருந்து சொல்றேன் அஞ்சலி, இது உனக்குள்ள இருக்க பயம். இது அவசியமே இல்லடி. மீனாட்சி பூமி பொண்ணு தானே, தைரியமா இரு. நான் அதை சொல்லல. அந்த டாக்டர் நம்மளையே டார்கெட் பண்றாங்கம்மா. சரவணனை இப்ப எதுக்கு வர வச்சாங்க? கொஞ்சம் யோசிமா. அதான் வேக்சினேஷன் சொல்றாங்களடி. ஓ அம்மா, வேக்சினேஷன் இன்னைக்கு தான் போடணுமா? என்னைக்கு வேணாலும் போடலாமா? நம்ம இங்க வரும்போது எதுக்கு வர சொல்லணும்? அஞ்சலி அப்பனா நமக்கு எதிராக பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறியா? இல்லடி, அவ்வளவு துணிச்சல் இருந்தா பூமிக்கிட்டே சொல்லிடுவாங்க குழந்தை மாறின விஷயத்த. அஞ்சலி டெஸ்ட்ல குளறுபடி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க, அவங்க மாட்டிப்பாங்க. தான் பூமியோட பொண்ணு மீனாட்சின்னு தெரியுமே. நம்ம 3 பேத்துக்கும் தான் தெரியும், பூமிக்கு தெரியாதுல்ல. இந்த விஷயத்த ஆதாரபூர்வமா நம்மளால சொல்லவா முடியும்? திருடனுக்கு தேல் கொத்துன மாதிரி முழிக்க வேண்டியதுதான். அஞ்சலி பிளட் எடுக்கிற இடத்துக்கு போலாம். முத்தலகு எங்க போனா? நான் சொன்னேன்லம்மா, அதேதான். ஃபர்ஸ்ட் முத்தலகு எங்க இருக்கான்னு பாருங்கம்மா. நம்மள மீறி ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. வாமா. எங்க பாரு. அம்மா முத்தலகு குழந்தை எங்க? டாக்டர் கிட்ட இருக்கா. அஞ்சலி நீங்க ஏன் கேக்குறீங்க? சீதாராமன் சார் கொஞ்சம் குழந்தை வார்டுக்கு வாங்க. சிவா அஞ்சலி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். அஞ்சலியும் அவங்க அம்மாவும் ரிசல்ட் வர்றதுக்குள்ள ஒரு வழியாயிருவாங்க போல இருக்கே. கரெக்ட் முத்தலகு, அவங்க நமக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்துருப்பாங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? இங்க ஆக்ரோஷமா பேசுறப்ப மூக்கு செவக்குது. பார்க்க நல்லா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா எழுதுங்க. டாக்டர் நீ இங்க பாருமா, சரவணனுக்கு பிளட் எடுக்கிறாங்க. என்னாச்சு மேடம்? முதலையே இந்த டாக்டர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னோம். வந்ததுனாலதான் நானும் பரவாயில்லன்னு அலோவ் பண்ணேன். பாருங்க, இவங்க இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஏதோ பண்றாங்க. இந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடுறதுக்காண்டிதான் இங்க வச்சிருக்கோம். அப்பனா ஏன் இவன் இங்க இருக்கான்? தடுப்பூசி கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான்னு எனக்கு நல்லா தெரியும். ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க டாக்டர். பிரியா மேம், இந்த காம்ப்ளிகேஷன் குழந்தைக்கு டெஸ்ட் ஏதாவது பண்ணணும்னா மீனாட்சிக்கு முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க. கோர்ட் ப்ரொசீஜர் கரெக்டா பண்ணணும் ப்ளீஸ். குடு, ரிசல்ட் வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னைய. மீனாட்சிக்கு பிளட் எடுங்க சார். இன்று கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.